ஹாய் செல்குட்டீஸ், இன்றைக்கி என்ன சமையல் டே 71 தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பயிர் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா தான். ஸோ ராஜ்மா அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் யாருக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ எல்லாருக்கும் தேவை தான். ஸோ ராஜ்மாலாம் அதிகமாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோட்டீனுக்கு நம்ம எக் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் காலைல ஹஸ்பண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக எனக்கு இது போட்டு கொடுத்துருந்தாரு, புல்லட் காஃபி நல்லா குடிச்சிட்டேன். ஸோ இதுவும் வெந்துடுச்சு. ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டால் தான் இது வேகுது. சாரி, 2 இல்லை 3 விசில் விட்டால் தான் இது வேகுது. ஹஸ்பண்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு கட்டி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒயிட் ரைஸ் நல்லா வேகுது. இதுவுமே ப்ரௌன் ரைஸாக சேஞ்ச் பண்ணோம். எனக்கு இன்றைக்கி பர்டிகுலராக இந்த ஒயிட் சனா வச்சு ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான். ஸோ அதே ராஜ்மா தண்ணியிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம செய்கிற இந்த கருப்பு உளுந்து களி தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இன்றைக்கி என்ன நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருமா. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அதை வச்சு தான். பச்சை பயிரெலாம் ரொம்ப நல்லது நம்மளோட லங்ஸுக்கு, நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, உடம்புக்கே ரொம்ப நல்லது. நிறைய பச்சை பயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பச்சை பயிரை நான் குருமா செஞ்சேன். ஸோ குருமா வச்சுட்டு காலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு குருமா அந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சா டெய்லி 3 வேளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் 2 வேளை தொடுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். நான் இந்த கம்பு கேழ்வரகுலாம் போட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இட்லி தோசைலாம் ஊற்றினா செம்மையாக இருக்கும். நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம், காலைக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தோசை. அது கம்பு மாவில் சுட்ட முட்டை தோசை. அதுக்கப்புறமேட்டுக்கு தொட்டுக்கு நம்மளோட பச்சை பயிறு. நான் சொன்னேன்ல, காலைல செஞ்சேன்னா மதியானத்துக்கு வச்சுக்கலாம், நைட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில்